ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். இது வந்து இன்னைக்கு பெங்களூர் நடக்க போகுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து விராட் கோலி ஆட மாட்டாரு, அவர் வந்து பெங்களூருக்கே வரவே இல்லை, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படி இப்படி சொல்லி நிறைய நியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அது என்னன்றது இன்னும் தெரியல. அது அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, மயங்க் யாதவ் வந்து உள்ளார வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையும் தள்ளி வச்சுட்டு, இது வந்து இதுக்கு முன்னாடி ஸ்குவாடே இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆர்சிபி செம்ம ஸ்ட்ராங்கான ஸ்குவாடு when compared to லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். போத் பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் ரெண்டுத்துலயும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வந்து ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல வந்து ஆர்சிபி வந்து கொஞ்சம் புஷ் பண்ண முடியும், கொஞ்சம் வந்து அவங்கள பின்னாடி தள்ள முடியும் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 7-8 ஓவருக்குள்ள டக்குன்னு ஷமியோடைய அந்த இனிஷியல் மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வச்சா இருக்கட்டும், பிரின்ஸ் யாதவோடைய அந்த ஸ்பெல்லா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு அவங்க வந்து கொஞ்சம் இனிஷியலா ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு உடனே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பட்டிதரோ இல்ல டிம் டேவிட் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி அங்கிருந்து ஒரு 170 180 அப்படின்ற ஸ்கோர்ல வந்துட்டு அவங்க சுருக்கினா கூட எல்எஸ்சி வந்து சேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எல்எஸ்சியோட பேட்டிங்கால வந்துட்டு இந்த ஸ்கோர்லாம் 200+ போட்டாங்க அப்படின்னா, வழக்கம் போல வந்து இவங்க 200+ இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க 4 மேட்ச்லையுமே. இந்த மேட்ச்லையும் அடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்எஸ்சியோட பேட்டர்ஸ் என்னதான் பெரிய பெரிய நேம் இருந்தாலுமே அவங்களால அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் எல்எஸ்டிக்கு வந்துட்டு மேபி வந்து எட்ஜ் இருக்கும். பட் மற்ற விஷயத்துலனா கண்டிப்பா ஆர்சிபி இஸ் ஃபார் ஹெட் தென் எல்எஸ்டி. ஸோ ஐ எம் கோயிங் வித் ஆர்சிபி வின் டுடே. இந்த மேட்ச் நான் சப்போர்ட் பண்ற டீம் எல்லாரும் ஆர்சிபி நினைப்பீங்க, ஆனால் நான் மாற்றாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சப்போர்ட் பண்ணுறேன். காரணம் கொஞ்சம் பெட்டர் சைடாக அவங்க வருவாங்களோன்னு தோணுது, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்களோன்னு தோணுது, அந்த 11s கரெக்டாக அவங்களுக்கு அமையும். ஸோ அதனால் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. இன்னொரு ரீசன் என்னன்னா, எப்படி இந்த வாரமும் ஜெப்ரோ தான் வந்து தோக்க போகிறாரு, அவர் தான் இது செய்ய போகிறார். ஸோ தோத்தாலும் பரவாயில்ல, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆர்சிபி நல்ல டீம், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சேஞ்சுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிக்கணும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்.